திறமைமிக்க தமிழ் பிரபலம் காலமான செய்தி பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது. யார் அவர், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம். 1995 வந்த சிந்துபாத் படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக அறிமுகமானவர் தான் ஜெயமுருகன். ஸோ அந்த படத்தை தொடர்ந்து பெரிய ஹிட் கொடுத்த ரோஜா மலரே படத்தை இவரை இயக்கி டைரக்டராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். முரளி ஹீரோவாக நடிச்சிருந்த அந்த படம் 1997 வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் ஆனந்த், பாபு, அருண் பாண்டியன், செந்தில் போன்றவங்களும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தீவன், அடடா என்ன அழகு போன்ற திரைப்படங்களையும் அவர் இயக்கியிருந்தார். ஸோ இது இல்லாமல் இசையமைப்பாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படி தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர்னு பன்முக திறமைகளை கொண்டு திரையுலகில் வளம் வந்துட்டு இருந்தார் ஜெயமுருகன். லாஸ்ட்டாக இவர் சொந்த ஊரான திருப்பூரில் தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அந்த நிலையில் தான் திடீர்னு மாரடைப்பு காரணமாக இப்போது காலமாயிருக்கார். இது குறித்த செய்திகள் தான் இப்போ முன்னணி வெப்சைட்டில் எல்லாம் வெளியாகியிருக்கு. இறுதி சடங்குகள் திருப்பூரில் இருக்க தென்னம்பாளையத்தில் அவரோட இல்லத்தில் நடக்க இருக்கிறதா சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த செய்தியை கேள்விப்பட்ட திரைப்பிரபலங்கள் பலருமே அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. எம்டி சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்.